Hi friends, Power Desktop Automation. நம்மளோட PC ல வந்து ஒரு சில வர்க்லாம் வந்து ரெகுலரா பண்ணிட்டு வரோம். சோ அந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வர் இருக்கு அப்படினா அதோட யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் எடுக்கிறது, லாக் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. சோ அந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாத்தையுமே ஆட்டோமேஷன் பண்றதுக்காக டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பவர் டெஸ்க்டாப் ஆட்டோமேஷன். இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பேசிக்கா ஒரு ஆட்டோமேஷன் வந்து PC ல கிரியேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க போறோம். This is your Satek. Please watch and subscribe. வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மட்டும் லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ப்ரௌசரில் powerautomate.microsoft.com அப்படின்னு சொல்லி ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த ஓஎஸ்க்குலாம் கம்பல்டபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விண்டோஸ் 10க்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டவுன்லோட் நவ் கொடுத்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். லைட் சைடில் விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வரும். ஜஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சைட்டு. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ மேலே நியூ ஃப்ளோ கொடுத்தும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து நியூ ஃப்ளோன்னு இருக்கும். அதை கொடுத்து ஜஸ்ட்டு நேம் கொடுக்க வேண்டியதான், ஃப்ளோ நேமு. இப்போதைக்கு நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பேனு. ஸோ இதில் வந்து என் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எக்ஸலுக்கு, வேர்டுக்கு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரிக்கு, எஸ்என்ஜிக்கு, அசூருக்கு, இந்த மாதிரி சொல்லி க்ளவுட் பேஸ்டு சர்வீஸில் இருக்க எல்லாத்துக்கும் கூட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெரிய ப்ராடக்ட், இதை வச்சு நீங்கள் நிறைய ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்காக 2 ஆட்டோமேஷன் பண்ணி செக் பண்ணலாம். அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பிளேன். ஸோ இதில் வந்து ஒரு பேராமீட்டரில் ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து அது வந்து வேரியபிள் சொல்லுவாங்க எப்பயுமே. ஸோ அந்த வேரியபிள் பிளேனில் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண ஃப்ளோவோட அவுட்புட்டை இன்புட்டாக கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும். அண்ட் யூஐ எலமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த விண்டோ தான் ஒரு யூஐ அப்படின்னா இதில் இருக்க ஒரு டேப்ஸு, ஆப்ஷன்ஸு, ஹைப்பர் லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஐ எலமெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த யூஐயில் இருக்க ஆப்ஜெக்ட் தான் வந்து யூஐ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பர்டிகுலர் ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜோட வேணும், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சா அந்த இமேஜும் வந்து அப்படியே கேப்சர் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸு. ஸோ சென்ட்ரலில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பெயின். இங்கே வந்து மெயின் ஃப்ளோ, ஸ்லப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி 2 காமிக்கும். ஸோ மெயின் ஃப்ளோன்றது நார்மலாக ரன் ஆகக்கூடிய ஃப்ளோ, நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃப்ளோ. அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லப் ஃப்ளோ. இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு டாஸ்க் எடுத்துருப்போம். ஸோ இப்போ பர்டிகுலர் ஃபோல்டர் இந்த எம்இ அப்படின்னு இருக்கிற ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கன்சிடர் இதில் வந்து ஒரு நிறையா ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போங்களேன். ஒரு 100 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பிடிஎஃப் ஃபைல்ஸை மட்டும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் பண்ணி இன்னொரு டெஸ்டினேஷனில் வந்து போட போகிறேன். ஸோ இந்த லோக்கல் டிஸ்க் எஃப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அங்கேருந்து ஷார்ட் பண்ணி இந்த டெஸ்டினேஷனில் தான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைலை வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணோம். ஜஸ்ட்டு நம்ம ஃபோல்டரில் இருக்க டெம்ப்ளேட்டுக்கு போயிடலாம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷனுக்குள்ளே நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். நான் வந்து ஓப்பன் கண்டெய்னிங் ஃபைல்ஸ், அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். கெட் ஃபைல்ஸ் இன் யர் ஃபோல்டர் அப்படின்ற டெம்ப்ளேட்டு. ஸோ ஜஸ்ட் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினா அதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது பேர் தான் வந்து லோ லெவல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சோர்ஸ் கோடு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அந்த சோர்ஸ் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கீழே வந்து ஃபைல் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ star.pdf அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ரைட் சைடில் இருக்க அந்த ஐகான் பட்டனு மேலே வந்து க்ரஷரை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன மாதிரி நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாக்குமெண்ட்னா டிஓசி, டெஸ்ட்டுனா டிஎஸ்டி, அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை வந்து நேமாக கொடுக்கணும்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்க்ளூடிங் சப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணினா சப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸுமே வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம், அதில் இருக்க ஃபைல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வேரியபிள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து வேரியபிள் இன்புட் அண்ட் அவுட்புட். ஒரு ஃப்ளோர்லேருந்து கூட நம்ம இன்புட் அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஃபைலை வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி ஃபைலை வந்து ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த ஃபைலை வந்து நம்மளோட டெஸ்டினேஷனில் ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபைல் அப்படின்ற டெம்ப்ளேட்டில் போயிட்டு காப்பி ஃபைல்ஸ் அப்படின்ற டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுக்கான அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இன்புட் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஃப்ளோவை தான் வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அந்த எக்ஸ் மார்க் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா அதுதான் வந்து வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் தான் வந்து நம்ம வந்து இப்போ இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி இன்புட் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர். ஸோ எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், அதாவது பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோல்டரை வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்க எக்ஸிட்டிங் ஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணணுன்ற ஆப்ஷன் நான் வந்து டூ நத்திங் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஓவர் ரைட்டிங் சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வேரியபிள் அவுட்புட் வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், காப்பீடு ஃபைல்ஸ் வருது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை வந்து ஷார்ட் பண்ணோம். அங்கே வந்து அவுட்புட் வந்து ஃபைல்ஸுன்னு வந்தது. அந்த ஃபைல்ஸை தான் வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இன்புட்டாக கொடுத்து அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணி டெஸ்டினேஷனில் பேஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வேரியபிளோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா காப்பீடு ஃபைல்ஸாக வருது. ஸோ அந்த வேரியபிள் அவுட்புட் வந்து தான் ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து நம்ம அடுத்த ஃப்ளோவில் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதனால் அதை வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2 ஃப்ளோவும் க்ரியேட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மேலே அந்த பாஸ் அண்ட் ப்ளே ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணினா ஃப்ளோ வந்து ரன் ஆகும். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணிட்டோம். கீழே இருக்க டாஸ்க் பெனில் வந்து காமிக்கும். ஸோ ப்ளூ கலர் காமிச்சிது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் டாஸ்க் வந்து ரன் ஆயிடுச்சு. இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க் பெனில் தான் வந்து த்ரோ பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் அந்த ஃபைல் வந்து ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த 2 PDF ஃபைலை மட்டும் ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிச்சு. ஸோ அவள் தான் நம்ம பண்ண ஆட்டோமேஷன் வந்து ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃப்ளோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மேலே டூல் பார்லேயே ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி சைடில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து வெப் ரெக்கார்டர் இருக்குது. இன்கேஸ் வெப் ரெக்கார்டர் வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோமு, எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ரௌசருக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்லிப் எடுத்துகிட்டே வரும். இப்போ நம்ம ரெக்கார்டு கொடுத்து ரெக்கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செர்ச்சை கிளிக் பண்ணுறேன். ஸோ செர்ச்சு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இண்டிகேஷன் வரும். அப்படி இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அது ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லைனா ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஸ்லோவாகவே பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் கூட அந்த ரெக்கார்டு வந்து ஆக மாட்டேன், அந்த ஸ்டெப்பே வந்து ஸ்கிப் பண்ணிடுது. அந்த ஃப்ளோவை ரன் பண்ணுறப்போ எரர் தான் வரும். ஸோ இப்போ நியர்பை ஷேரில் போய்ட்டு ஆஃபில் இருக்குது மை டிவைஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெக்கார்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃப்ளோ எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோவாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது வந்து செட்டிங்ஸாக போயிருக்கேன், தேர்டு வந்து குரூப் நியர்பை ஷேரிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன், ஃபோர்த் அந்த ரேடியோ பட்டன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், செட்டிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ரெக்கார்டான ஸ்டெப்பு, இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரெக்கார்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ளோ பாஸ் ஆகிறப்போ ஒரு ஸ்டெப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செர்ச்சு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு, செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு.
இப்போ வந்து நியர்பை ஷேர் வந்து கிளிக் ஆகணும். இவ்வளோ டிலே ஆகுது பார்த்தா எரர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியர்பை ஷேரிங்லேயே தான் நிற்கிது ஃப்ளோ. அடுத்த ஃப்ளோக்கு வந்து போகவே இல்லை. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் ரன் ஆகும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ளோ எவ்வளோ டிலே ஆகுது, ஸோ எதனால் டிலே ஆகுது அப்படின்றது. ஓகே, எரர் அடிச்சிருச்சு. ஆக்ஷன் 4ல் வந்து எரர் அடிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே. ஸோ இந்த எரர் என்னன்னா கிளிக் ஃபெயில்டு விண்டோஸ் கெட் விண்டோ அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிருக்கு. அதாவது விண்டோஸை வந்து கிளிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஐ எலமெண்ட்டுக்கான அந்த பர்டிகுலர் விண்டோவை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ யூஐ எலமெண்ட் போயிட்டு அதில் விண்டோஸ்ன்ற டேபை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் எலமெண்ட் இன் தி விண்டோ, யூஐ எலமெண்ட் இந்த விண்டோன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அதை ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 4th ஆக்ஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணோம், அதாவது 3rd ஆக்ஷனுக்கு கீழே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ப்ளேஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும், அதுக்கான அந்த கோடிங் பேஜ். ஸோ இதில் வந்து பர்டிகுலர் யூஐ எலமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த எலமெண்ட் நம்ம கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸில் குரூப் நியர்பை ஷேரிங் இந்த எலமெண்ட் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போது. ஸோ இதை சூஸ் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எரர் வந்து அந்த ஒரு ஆக்ஷனை மட்டும் டெலீட் பண்ணிட்டு மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃப்ளோ எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு. ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ செட்டிங்ஸை மட்டும் நம்ம ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நியர்பை ஷேரை. ஸோ நம்ம ஃப்ளோ ரன் பண்ணது வந்து டிவைஸ் ஒன்லின்றது வந்து கிளிக் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேஷன் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பக்கா. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃப்ளோ வந்து பெர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு ஆட்டோமேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோ போகணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you again.